குழந்தைய எடுத்துக்கிட்டு வந்து கௌதம் கையில் கொடுத்தாங்க. குழந்தைய கையில் வாங்கினதும் ரோஜாப்பூ நிறத்தில் பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற குழந்தைய பார்க்க பார்க்க கௌதமுக்கு ஆனந்தம் தாங்கலை. குழந்தைய பாட்டிக்கிட்ட கொடுத்தான் கௌதம். வெள்ளிக்கிழமை அதுவுமா மகாலட்சுமி பிறந்திருக்கா. இனிமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தியா, மகேஷ் எல்லாருமே குழந்தைய ஆசையாக பார்த்தாங்க. நாங்கள் காயத்ரியை போய் பார்க்கலாமான்னு பாட்டி கேட்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி, மயக்கத்தில் இருக்காங்க, வார்டுக்கு மாற்றினதும் போய் பார்க்கலாம், அவளுக்கு தனியாக ரூம் கொடுத்துருங்க என்றான் கௌதம். சரி சார், டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு ஏற்பாடு பண்ணுறோம். காயத்ரிக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க. டாக்டர் பாட்டிக்கிட்ட ஒரு 3 days வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எல்லாரும் ரூமில் காயத்ரி கூடவே இருந்தாங்க. பாட்டி, எல்லாரும் இருக்காதீங்க, ஒருத்தவங்க இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேர் மட்டும் இருக்கணும், டாக்டர் வந்தால் திட்டுவாங்க. மகேஷ், தியா, நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போங்க. தியா, நீ வீட்டுக்கு போயிட்டு காயத்ரிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடு, நான் இங்கேயே இருக்கேன். சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வந்துடுறேன். மகேஷ் கிளம்ப கௌதமும் பாட்டியும் காயத்ரி கூட இருந்தாங்க. தியா, போய் சீக்கிரம் வந்துடும்மா. சரிங்க பாட்டி. வெளியே வந்த மகேஷ், தியா, ஏதாவது சாப்பிட்றியா? ரொம்ப டயர்டாக இருக்க. எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி வா என்று பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். காயத்ரிக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. அதோட அவளை ரூமுக்கும் மாற்றிட்டாங்க. நர்ஸ் சில டெஸ்ட் எடுக்க குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. இப்போதைக்கு பாட்டி, காயத்ரி, கௌதம் 3 பேர் மட்டும் ரூமில் இருந்தாங்க. தம்பி, எனக்கு நாக்கு வறண்ட மாதிரி இருக்குது, நான் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க, என்னென்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் காயத்ரி கூட இருங்க. இருங்க பாட்டி, நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் காயத்ரி கூட இருங்க. இல்லைப்பா, பரவாயில்ல என்று அவன் பதிலை எதிர்பாராமல் பாட்டி கடகடன்னு வெளியே போயிட்டாங்க. இப்போது காயத்ரியும் கௌதமும் மட்டும் தனியாக. கௌதம் எதிர்பார்த்த தனிமை அவனுக்கு கிடச்சிது. காயத்ரியோட தலையை மென்மையாக தடவி கொடுத்தான். அவன் நெத்தியில் முத்தமிட்டவன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? காயத்ரி லேசான புன்னகையோட, இல்லை, ஐ எம் சாரி. எதுக்கு? எல்லாத்துக்குமே. நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, இப்போவே சொல்லிடுறேன். காயத்ரி அவனை பயமாக பார்த்தா என்ன சொல்ல போகிறானோன்னு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பல பெண்களோட தொடர்பு இருந்தது, உனக்கே நல்லா தெரியும். ஆனால் உன் மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், கல்யாணத்துக்கு பிறகு நான் எந்த பொண்ணையுமே தவறாக பார்த்ததில்லை. என் மனசோட அடி ஆழம் வர போன ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். எனக்கு இந்த காதல் வசனம்லாம் பேச வராது காயத்ரி. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நீ வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு உயிரே போயிடுச்சு. உடனே உன்னை பார்த்தே ஆகணும் போல் அப்படி ஒரு வெறி. மகேஷ்கிட்ட போய் கெஞ்சினேன், ஆனால் அவன் நீ இருக்கிற இடத்த சொல்லலை. உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி நீ எங்கே இருக்கிறன்னு விசாரிக்க சொன்னேன். நீ இருக்கிற இடமும் தெரிஞ்சுது. அப்போ ஏன் நீங்கள் என்னை பார்க்க வரல? பயம்தான். என்ன பயம்? ஏதோ காரணத்துக்காக என்னை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்க. நான் வந்து உன்னை பார்த்து அந்த அதிர்ச்சியில் உனக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என்னை நீங்கள் வெறுத்து ஒதுக்கிட்டீங்கன்னு நினச்சேன். உன்னை நான் வெறுக்கிறது என்னையே நான் வெறுத்து ஒதுக்கிறதுக்கு சமண்டி. ஆனால் அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே, குழந்தை வந்துச்சுன்னா அதை அழிச்சிடுவேன்னு சொன்னீங்க. உண்மைதான் காயத்ரி. எனக்கு குடும்பம், குழந்தை இது மேலெல்லாம் பெருசாக நம்பிக்கையோ பாசமோ இருந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் நான் எதுக்காக நான் கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு மட்டும் தெரியுது. இவ்வளவு சொல்கிற நீங்கள் அன்றைக்கி எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போனீங்க? அன்றைக்கி நீங்களும் ஒரு பொண்ணும் போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன். இந்த வீடியோவை பாரு காயத்ரி. அந்த வீடியோவில் கௌதம் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான்.
அந்த பொண்ணோட முகம் மட்டும்தான் தெரிஞ்சுது. கௌதமோட பேக் சைடு மட்டும்தான் அவளுக்கு தெரிஞ்சுது. அப்படியே சுற்றி வந்து அந்த ஆளோட முகத்தை காமிக்கும்போது அது கௌதம் இல்லை. காயத்ரிக்கு இது அதிர்ச்சியாக இருந்துச்சு. பேக் சைடில் பார்க்கும்போது உங்களை மாதிரியே இருந்துச்சு. அன்னைக்கு நீ பார்த்தது இவனைத்தான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, சுச்சி. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லுங்க. நான் என்னைக்கோ விளையாட்டாக செஞ்ச பாவம் காயத்ரி. அது என்னை விடாமல் துரத்தி உன்னையும் என்னையும் பிரிச்சிருச்சு. புரியல. அந்த பொண்ணோட பேர் ரெமி. வழக்கமாக எல்லா பொண்ணுங்களையும் போல தான் அவளும் என்கிட்ட பழகினான். நான் எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்கிற மாதிரி தான் அவகிட்டையும் சொன்னேன். கல்யாணம் மட்டும் நிச்சயமாக பண்ணிக்க மாட்டேன்னு. எப்படியாவது என்னை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் நினச்சிருந்தா போல. நான் கன்சீவாக இருக்கேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவள் என்னை எவ்வளவோ கெஞ்சி அழுது மிரட்டி பார்த்தா. எதுக்குமே நான் சம்மதிக்கலை. அதன் பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை. அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு நான் தெரிஞ்சுக்கல. ஆனால் அப்படி போனவன் அந்த குழந்தைய அவாய்ட் பண்ண முடியாமல் டிப்ரெஷனில் சூசைட் பண்ணிகிட்ருக்கா. சத்தியமாக இந்த விஷயம் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆள் இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். போலீஸும் அவளோட கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் சுச்சி. அவகிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கா. எப்படியாவது என்னை பழி வாங்கணும்னு நினச்சி சுச்சி என்கிட்ட நெருங்கி பழகினா. ஒரே எண்ணம், என்னை கொல்லணும், இல்லை என்னை கல்யாணம் பண்ணி சொசைட்டியில் என் பேரை கெடுக்கணும். அதுக்காக பல தடவை ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் அது ரெண்டுமே அவளால் முடியல. நானும் சுச்சியும் பல தடவை அந்த ஊட்டி ஹோட்டலுக்கு போயிருக்கோம். அன்றைக்கி நான் அந்த ஹோட்டலுக்கு போக வேணாம்னு சொன்னது கூட, அங்கே போனால் நாங்கள் அங்கே ரெகுலராக வந்துச்சு உனக்கு தெரிஞ்சிருன்னு தான். அப்போது அந்த ரிஜிஸ்டரில் உங்கள் 2 பேரோட பேர் இருந்தது. அது எதேச்சியாக நடந்தது. சுச்சியும் ரஞ்சித்தும் ஊட்டிக்கு போக பிளான் பண்ணியிருக்காங்க. சுச்சி தான் ரூம் புக் பண்ணியிருக்கா. எப்போவும் அவள் தான் பண்ணுவாள். சுச்சி ஃபோன் பண்ணி 301 வேணும்னு கேட்டதும் மேனேஜர் எப்பவும் புக் பண்ணுற நேம் தானேன்னு கேட்டு எங்களோட நேமில் புக் பண்ணிகிட்ருக்காரு. அதை அவள் அப்போதைக்கு கண்டுக்கல. சரியாக நாம் போன அதே நேரத்தில் அவங்களும் வந்திருக்காங்க. ரஞ்சித் அவகிட்ட இது என்ன கௌதம் நேம்லன்னு கேட்டதுக்கு பரவாயில்ல விடுன்னு விட்டுட்டுருக்கா. அதே நேரம் நம்ம அந்த ஃபால்ஸில் பார்த்த உடனே ரஞ்சித்தை ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு நானும் அவளும் அங்கே வந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டா. அதை நீயும் நம்பிட்ட. அப்போ அந்த ஹோட்டலில் பார்த்தது இரு சொல்கிறேன். ஊட்டியிலேருந்து வந்த பிறகு உனக்கும் எனக்கும் டேர்ம்ஸ் சுத்தமாக சரியில்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் அந்த ஹோட்டலுக்கு போனது அந்த கான்ஃபரன்ஸ்க்காகத்தான். கான்ஃபரன்ஸ்க்காக வந்த ரஞ்சித்துக்கு அதில் கலந்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. சுச்சியும் அவனும் அங்கே தனியாக ரூம் புக் பண்ணியிருக்காங்க. எங்கள் 2 பேரோட ட்ரெஸ்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு சுச்சி ஒரு பிளான் பண்ணியிருக்கா. ரஞ்சித்தை விட்டு நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேச வச்சது அவள் தான். அவளுக்கு நம்ம வீட்டோட நம்பர் எப்படி தெரியும்? அவள் நம்ம வீட்டுக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருக்கா. ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் காயத்ரி நிஜம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் சுச்சிக்கும் தொடர்பு இருந்தது உண்மை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவள் இருந்த பக்கம் கூட போல. எல்லாமே சுச்சி பிளான் பண்ணபடி பக்காவாக நடந்துருச்சு. நீயும் டென்ஷனில் என்ன ஏதுன்னு யோசிக்கல. நான் வருவேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? நீ வருவேன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் வந்தால் எப்படி நடந்துக்கணும்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட், அந்த பேரர் எல்லாமே அவளோட செட்டப் தான். நான் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் காயத்ரி. ஆனால் அப்போல்லாம் பயந்ததில்லை. ஆனால் தப்பே செய்யாமல் இந்த முறை நான் பயந்தது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்? நீ இங்கே வந்த ஒரு வாரத்திலே தெரியும். அப்போது இது எல்லாம் நீங்கள் அப்போவே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க? சரியோ தப்போ என்னால் ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு நான் தண்டனை அனுபவிக்க வேணாம். என்னால் போன உயிருக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினச்சேன்.
அந்த பொண்ணோட குடும்பத்துக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவளுக்கு யாரும் இல்லைன்னு சுச்சி சொல்லிட்டா. சுச்சியை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், உன்னை காணலைன்னு என்னோடய கோபம் ஃபுல்லாக அவள் மேலே தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவளால் தான் பிரச்சனையே ஆரம்பம். நான் தேடி போனப்போ அவள் இல்லை. அவள் லண்டன் போயிட்டா. அவள் எப்போ வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் வந்தா. நேருக்கு நேராக அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் பேசினேன். நடந்த எல்லாத்தையும் அவள் ஒத்துக்கிட்டா. இதில் நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அந்த பொண்ணு ரெமி சொன்ன மாதிரி அது என்னோட குழந்தை இல்லை. அவள் சுச்சியையும் ஏமாற்றிட்டு போயிருக்கா. நீங்கள் சொல்கிறது உண்மை காயத்ரி. இந்த விஷயம் சுச்சிக்கு எப்படி தெரிஞ்சுது? எதேச்சியாக அவளோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துருக்கா. அவள் என்னை மீட் பண்ணதா சொன்ன தேதியும் அவள் கன்சீவாக இருக்கிறதா சொன்ன தேதியும் நிறைய முரண்பாடு. அப்போ தான் சுச்சிக்கே தான் ஏமாந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னு நம்பி என் வாழ்க்கையில் இவ்வளவு குழப்பம் பண்ணிட்டா. விஷயம் தெரிஞ்சால் நான் அவளை கொல்ல கூட தயங்க மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதனால் பயந்து போய் லண்டன் போயிட்டா. அங்கேயும் அவளால் இருக்க முடியல. வேறு வழி இல்லாமல் சென்னை வந்தவ நான் போய் பார்த்த உடனே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா. அவள் பண்ணது தப்பாக இருந்தாலும் நான் பண்ணது அதை விட மிகப்பெரிய தப்பு, பாவமும் கூட. அந்த தப்புக்கான தண்டனையை தான் இவ்வளோ நாள் அனுபவித்தேன். நிரஞ்சன் தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படித்தான் தியாவுக்கும் மகேஷ்க்கும் இன்றைக்கி நிச்சயதார்த்தம்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் காயத்ரி. காயத்ரியோட காலை மென்மையாக பிடிச்சவன். நடந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி முடிவு உன் கையில். காயத்ரி அமைதியாக இருந்தா. செஞ்சதெல்லாம் சொல்லி நான் என்னை நியாயப்படுத்திக்க விரும்பலை. ஆனால் இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன். காயத்ரி எதுவும் பேசாமல் இருக்க கௌதம் அங்கேருந்து எழுந்து போனான். காயத்ரி எட்டி அவன் கையை பிடிச்சா. அவளை திரும்பி பார்த்தவன், என்ன மன்னிப்பியா? இங்கே வாங்க. அவள் பக்கத்தில் போனவன் சாரி என்றான். நடந்ததை பற்றி இனிமேல் பேச வேணாம், விட்டுருங்க.